Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ ஒயர் பேக் நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஒயர் ஜாயின் பண்ணி பின்னியிருக்கேன். இப்போ 2 ரோல் பேக்னால் இப்போ ஒரு கலர் அடியில் போட்டு மேலே ரன்னிங் ஒயர் ஒரு கலர் வச்சு பின்னுவாங்க. அப்படியும் பின்னலாம். நான் ஒயர் 2 ஒயரையும் கலந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே 2 வீடியோ அடி போடுறதுலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசாக யாராவது கூட போடுறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்காக தான் வீடியோ நான் 3 வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணி அப்புறம் அடி போடுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறதுக்காக 3 வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக போடுறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களும் ஒயர் பேக் பின்னிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு வீடியோவில் எப்படி ஒயர் பேக் அடி போடலாங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வயலட் கலர் ரன்னிங் ஒயர் தான் இப்போ இந்த 4 பக்கமும் நம்ம சுற்றி பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மூளையை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம விட்டதோடு கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்பயும் போலயே இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு ஒயரை எப்படி பேக் பின்னுவோமோ அதே மாதிரி சுற்றிட்டு உள்ளே விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மூளை கிடச்சிருச்சு. இதே மாதிரி 4 பக்கமும் நம்மளுக்கு மூளை வரணும். இப்போ இந்த ஒயரை தான் நம்ம இது ஃபுல்லாக சுற்றி பின்ன போகிறோம். இந்த பக்கம் ஒரு மூளை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மூளை, 4 மூளை வரணும். இப்போ இந்த வயலட் ஒயரை தான் நம்ம ஃபுல்லாக பின்ன போகிறோம். இந்த ஒயரை ஃபுல்லாக பின்னிடலாம். இந்தாண்ட ஒரு லைன் நம்ம ஃபுல்லாக பின்னிட்டோம். இப்போ அடுத்த மூளை பின்ன போகிறோம். இந்த லைன் நம்ம ஃபுல்லாகவே பின்னிட்டோம். இப்போ நம்ம அடுத்த மூளை பின்ன போகிறோம். ஓகே, இந்த மூளை நம்ம இப்போ பின்னிட்டோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பின்னிடலாம். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்னிட்டோம். இப்போ அடுத்த மூளை பின்னிடலாம். ஒரு லைன் நம்ம ஃபுல்லாக சுற்றி பின்னி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் 5 லைன் இந்த வயலட் கலர் வயரை ஃபுல்லாக சுற்றி பின்னிடலாம். ஃபுல்லாக நம்ம 6 லைன் பின்னிட்டோம். நான் கடைசியாக ஒரு 3 லைன் மட்டும் அந்த 6வது லைன் முடிகிற இடத்துல லாஸ்ட்டு 3 லைன் மட்டும் நான் பின்னாமல் விட்டுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஒயர்
சுற்றி பின்னுறதுனால அந்த ஒயர் ஜாயின் பண்ணி பின்னுவோம். அதனால் வந்து 3 லைன் மட்டும் பின்னாமல் விட்டுருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து ஒயர் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்பக்கம் இதுதான் இந்த வயலட் கலர் ஒயரு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே வந்து சொருக போகிறோம். இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். உள்ள சொருகியாச்சு. அதே மாதிரி ஒரு 3 லைன் உள்ள வந்து சொருகிடலாம். சப்போஸ் வந்து இந்த ஒயருக்கு உள்ள வந்து இது சொருக முடியலன்னா இந்த இடத்துல லைட்டாக என்ன பண்ணுறோம்னா சிசர் வச்சு இப்படி லைட்டாக லூஸ் பண்ணோம்னா லூஸ் ஆகிடும். மேலே கொஞ்சம் தூக்கினோம்னா லூஸ் ஆகிடும். இப்போ உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை சொருகியாச்சு. அதே மாதிரி அந்த வயலட் கலர் ஒயரையும் அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்பயும் போலயே ஒயர் பேக்கை வந்து பின்னிடலாம். நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 லைன் இருக்க மாதிரி மட்டும் நான் வச்சுருக்கேன். உள்ள ஆரஞ்சு கலர் ஒயர் சொருவியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயரும் எதுவும் ஆகாமல் இருக்கும். 2 ஒயர் வச்சு தான் நான் இப்போ வந்து பின்னிகிட்ருக்கேன். நான் இந்த லாஸ்ட்டு 3 லைனுக்கு மட்டும் ஆரஞ்சு ஒயரை வந்து உள்ளே சொருகி பின்னியிருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து 7th லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வயலட் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். வயலட் கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்பயும் போல் ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து நார்மலாக எப்படி வந்து பேக் பின்னுவோமோ அதே மாதிரி பின்னிடலாம். நம்ம வந்து அந்த ஒயர் வந்து கட் பண்ணதே தெரியாது. நம்ம வந்து இந்த ஒயர் வந்து பின்னும்போது அந்த ஒயர் வந்து உள்ளே போயிடும். அந்த வயலட் கலர் ஒயர் கட் பண்ண ஒயரும். அதனால் வந்து பேக் ஒன்றும் அவ்வளோக்கு இதாக தெரியாது. எப்பயும் போலவே தான் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஒரு ஒயர் வந்து பின்னிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னும் 5 லைன் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து பின்னிடலாம். ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து நம்ம வந்து 5 லைன் வந்து ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து அடுத்து வயலட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து நான் வயலட் கலர் ஒயர் வந்து ஒரு லைன் மட்டும் போடுறேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இல்லைனா வந்து ஃபுல்லாக ஆரஞ்சாக இருக்க மாதிரி இருக்கும். 2 கலர் கலந்து இருக்கிற மாதிரி இருந்தால் பேக் வந்து இன்னும் அழகாக இருக்கும். அதனால் எப்பயும் போல் நம்ம எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி வயலட் கலர் ஒயரை வந்து உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைன் மட்டும் ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து எப்பயும் போல் பின்னிடலாம். எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த லைன் வந்து பின்னிடலாம். அவ்வளோதான். ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஒரு லைன் வந்து ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிடலாம். ஒரு லைன் வந்து ஃபுல்லாக வந்து நான் பின்னி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எப்பயும் போல் தான் வயலட் கலர் ஒயர் வந்து 6 ஒயர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஒயர் 5 ஒயர். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 5 ஒயர் ஆரஞ்சு கலர் ஒயர் பின்னிடுவோம். அதுக்கப்புறமா 6 ஒயர் வயலட் கலர் ஒயர் எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி பின்னிடலாம். வயலட் கலர் ஒயர் வந்து 6 லைன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டோம். இப்போ அந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து அந்த ரன்னிங் ஒயர் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஒயர்லாம் வந்து நம்ம உள்ளே சொருக போகிறோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் மேலே இருக்கும். அந்த ஒயரை வந்து உள்ளே சொருகிடலாம். ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடைசியாக நம்ம எந்த ஒயரை வந்து பின்னி முடித்தோமோ அந்த ஒயரை வந்து 3வது லைனில் கரெக்டாக வந்து உள்ளே சொருகிடுறோம். நல்லா டைட்டாக இழுக்கணும் உள்ளே சொருகிட்டு. அப்போ தான் வந்து கூடைக்கு வந்து நல்லா கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு
அதே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரு 5 லைன் வந்து உள்ளே சொருகிடலாம். அப்போ தான் நல்லா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இருக்க ஒயரை வந்து கட் பண்ணிடலாம் சிசர் வச்சு. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சைடில் அந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்போ வந்து சைடில் சொருக போகிறோம். இப்போ அந்த செகண்ட் லைனில் இருக்கிற ஒயரில் வந்து ஒரு 5 லைன் ஃபுல்லாக வந்து சைடில் வந்து சொருகி முடிச்சிட்டோம். இப்போ எப்பயும் போல் நார்மலாக 3வது லைனில் உள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்து ஃபுல்லாக வந்து ஒரு 5 லைன் வந்து இதே மாதிரி உள்ளே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்லாம் வந்து கட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி சொருகி முடிச்சிட்டேன். பேக் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எப்பயும் போல் தான் அந்த 3வது லைனில் உள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுக்கணும். நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா ஒன்று லூஸாகவும் ஒன்று டைட்டாகவும் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து பேக் வந்து கரெக்ட் ஷேப்பாக நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த 3வது லைனில் உள்ளே சொருகும் போதே நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஒயரையும் கரெக்டாக இழுத்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கு பேக் வந்து அந்த மேல் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ரிமைனிங் ஒரு 5 லைன் நீங்கள் பின்னிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு 6 லைன் கூட நீங்கள் பின்னிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே சொருகிக்கலாம். அப்போ தான் வந்து பேக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வெயிட்டும் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து சொருகி முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு லைன் மட்டும், ஒரே ஒரு ஒயர் மட்டும் இருக்குது. அந்த ஒயரையும் வந்து உள்ளே வந்து சொருகிடலாம். எப்பயும் போல் 3வது லைனில் விட்டு அப்புறம் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைன்லேயே வந்து ஒரு 6 லைன் இல்லைனா 5 லைன் வந்து உள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு 5 லைன் 6 லைன் 7 லைன் கூட நீங்கள் சொருகிக்கலாம். ஒயர் பொறுத்து தான். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்லாம் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பேக் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான். இன்னும் பேக்கில் வந்து கைப்பிடி மட்டும்தான் வைக்கணும். ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். நம்மளுக்கு வந்து டோட்டலாக நீளம் வந்து 23 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நம்ம உள்ளே வந்து சொருகி இருக்கிறதுனால ஒரு இது வந்து உள்ளே போயிடும். அதனால் வந்து 22 லைன் நீளம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அகலம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் வந்து 26 எடுத்திருக்கேன். அதனால் கீழே 26 மேலே 22 நம்மளுக்கு கிடச்சிச்சு. கூட வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்து கூட போடுறீங்கனாலும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.